விஷ்ணு பிரியனின் வணக்கம். விக்ரம் மிக சிறந்த நடிகர், உயர்ந்த நடிகர், நல்ல பண்பாளர், அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. அவர் நடித்த சேதுவாகட்டும், இப்போ வந்த கடாராங்குண்டான் ஆகட்டும், பிதாமகன் ஆகட்டும், எத்தனை படங்கள், எத்தனை சூப்பர் ஹிட்டு, என்ன நடிப்பு! ஐயோ, கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடிக்குது. உண்மையிலே பெரிய நடிகர் அவர், அதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், விக்ரம் வந்து 25 கெட்டப்பில் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு. ஐயோ, ஷாக் ஆகிட்டேன். இது யாரா டைரக்டர்னு பார்த்தா, ஏற்கனவே இமைக்காத நொடிகளும் நல்ல படம் கொடுத்த ஒரு டைரக்டர் தான், ஞானமுத்துன்னு. அவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செய்தி. இந்த படத்தை வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியில் எடுக்க போகிறாங்களாம். மியூசிக் ஏஆர் ரகுமான், இப்படிலாம் செய்திகள். இது பார்த்ததுமே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு ஏண்டா இவருக்கு இந்த வேலைங்கிற மாதிரி தான் இருக்குது. அது உண்மை தான். ஏன்னா நடிப்புக்கு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் தான். இப்போ இவங்க எல்லாமே சிவாஜி கணேசனுடைய ஃபாலோவர்ஸ் தான். யாராக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, யாரும் சிவாஜி கணேசனுடைய இம்ப்ரெஸ்டிவில் அவருடைய ஜெராக்ஸாக தான் அவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. இவர் 25 கட்டப்பில் எப்படி நடிக்க முடியும்? எனக்கு ஒன்றும் சிவாஜி கணேசன் அவர்களே வந்து நவராத்திரியில் 9 கட்டப் தான் நடித்தார். கேரக்டர், வேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு கமலஹாசன் அவர்கள் வந்து 10 வேடம் அப்படி சொல்லி ஒரு தசாவதாரம் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணாருங்கிறது உண்மை. ஆனால் இவர் வந்து 25 கெட்டப்பான். இவர் ஏற்கனவே ஒரு 7 கெட்டப்பில் ஒரு படத்தில் நடித்தார், அந்த படமே ஓடல. பிறகு வந்து இருமுகன்னு ஒரு படம், நல்ல கேரக்டர், டபுள் ஆக்ட், அதில் ஒரு அலி கேரக்டர் பண்ணால் சூப்பராக நடிச்சிருந்தார். ஆனால் அந்த படம் வேலைக்கு ஆகலை. இப்போ வந்து சாமி 2, டப்பா, கடாராங்கொண்ட எல்லாமே டப்பாவாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய கெட்டப்பில், 25 கெட்டப்பில் யார் தமிழ் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ரசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, யாருக்குமே புரியலை. ஆனால் அந்த டைரக்டர் வந்து அஜய் ஞானமுத்துங்கிறவர் இந்த கெட்டப்பை சொல்லி கதையை சொன்னது அவர் ஓகே பண்ணிட்டார் போல். இப்போ ஆகஸ்ட் 10 ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா கதையை தவிர வந்து ஏமாத்துற வித்தைகளை தான் இந்த இயக்குநர்கள்லாம் இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருக்காங்களே தவிர, கதை பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கிற வந்து நாலேஜ் டோட்டலாகவே எல்லாருக்குமே கம்மியாயிருச்சு. அதனால் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா, வேலைக்கு ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.